ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நமக்கு மேரேஜ் ஆகி முன்னாடி ஒரு லைஃப்பில் வாழ்ந்துருப்போம். நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா நம்மளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். சாப்பாடு செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதாவது பெரியவங்க துணை இல்லைன்னா நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அம்மா, மாமியார் இந்த சைட்லாம் துணையா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே துணை இல்லாம தனியா இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது, குழந்தையும் பார்த்துக்கிறது. அது இன்னத்துல வேற நம்ம குழந்தைங்க சாப்பாடு செய்யும் போது நம்ம காலையே சுத்தி சுத்தி வந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்போ வறுமையும் இருக்கும். அப்பாடா, அதுக்கு வீடு இதுவே கிடையாது. இருந்தாலும் நம்ம குழந்தையாச்சே, அதை தூக்கிக்கிட்டே காய்கறி வெட்டிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டிட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு வச்சு வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்லாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுவோம். குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அந்த டைம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிடைக்கிற டைமில் அள்ளி வாயில் போட்டுட்டு சாட்டிக்கு இருப்போம். ஆனால் இதை வந்து நிறைய வாட்டி சொன்னால் புரியாது. வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு பேர் மட்டும் நமக்கு